அண்ட் இந்த வீடியோ மெயினாக என்னோட டயட் அப்டேட் பற்றி தான். அண்ட் என்னோட இப்போ இருக்க கரண்ட் வெயிட் வந்து இன்னைக்கு வந்து நம்ம அப்படியே கோவளம் பீச் போயிட்டு மீன்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஏதாச்சும் பெட்டராக இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம். அப்படியே போயிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோவளம் தான் போக போகிறோம். என்ன ஆச்சுன்னா எதிர்த்தாப்புல போலீஸ் நிற்கிறாங்க, போனால் மாட்டிப்போன்னு தெரியும். இல்லை, நான் கரெக்டாக தான் வருவேன். ஆனால் கரெக்டாக வந்தாலும் உங்களை பார்த்தோன்னே ஒரு வேளை தப்பு பண்ணிருப்போம் அப்படின்னு ஒரு பதட்டமாயிருது சார். அவங்க பயம் இருக்கு. ஆமாம், இருக்கட்டும் இருக்கட்டும். 20 minutes later. நம்ம போலீஸ் கிட்ட மாட்டாம வந்தாச்சு. நம்ம பீச்சை ரீச் ஆயிட்டோம். ப்ரோ மீஸ் அடி ப்ரோ இருக்கு. என்ன ப்ரோ? ஏய் ஒரு நாள் வியடா பார்க்காதடா. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அப்படியே பீச்சுக்கு வந்துட்டு போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். போஸ்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பீச்சில் போயிட்டு மீன்லாம் வாங்கிட்டு அப்படியே மீன்லாம் செஞ்சு சாப்பிட்றலாம். ஏன்னா சிக்கன்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி போராக இருக்குது. ஏதாச்சும் புது ப்ரோட்டீன் சோர்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் மீன் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஓகே ப்ரோ. அப்படியே இங்கே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுட்டு ஜட்டிலாம் கரெக்டாக போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்காண்டி ஐசியனோட ஜட்டி போட்டு வந்திருக்கேன். அது மட்டுமே ஐசியன் ஜட்டி எவ்வளோ வரும்? அந்த 7500 ஜட்டியை தான் உள்ளே போட்டிருக்கேன். எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதுதான் அந்த 7500 காஸ்ட்லியான ஐசியன் ஜட்டி. அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு இன்னைக்கு அப்படியே ட்ரிம் பண்ணிட்டு இதுக்காண்டியே வந்திருக்கேன். எப்படி இருக்கு உடம்பு? எப்படி ப்ரோ இருக்கு ஷேவ் பண்ணது? அதுதான்டா அர்ஜென்ட்ல ஷேவ் பண்ணிட்டு வந்தேன்டா. பீச் வியூல எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. என்னடா உடையுதுடா? ஜம்ப் பண்ண முடியாது ப்ரோ. பேஷண்டா? கால உடச்சிட்டியடா. செட் ஆகுதா ப்ரோ இந்த இடம்? மஞ்சள் பாய்ஸ் மாதிரி பண்ணுங்க ப்ரோ. இவ்வளோ நேரம் கீழே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். அங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் வெயில் இல்லாதனால லைட்டிங்லாம் சரியில்லாமல் இருந்துச்சு. கிடைக்கலன்னா விடு, நீ இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். அதான் இங்கே வந்து மேலே மலை மேலாம் ஏறி வந்து ஒரு வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கோம். இங்கே எங்கெல்லாம் போய் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு 7000 ரூபாய் ஐசியன் ஜட்டிக்கு வந்துட்டேன். இங்கே போஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சூப்பராக போஸ்ட் கிடைச்சா உப்புலாம் பிடிக்குது. இறங்கலாம்ல? ஓகே. அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு, shit happens. எனக்கு வேற ஹைட்னாலே போயும். ஹலோ, நான் யாருக்கிட்ட ஹாஸ்பிட்டல் பண்ண போறேன்? இப்படி நடந்து போயிட்டு மீன் வாங்கணும். நான் என்ன மீன் வாங்குறதுன்னு எனக்கே தெரியாது. ஒரு 4-5 மீன் பேர் மட்டும் கற்றுட்டு வந்திருக்கேன். அப்படியே எல்லாம் ஜாலியாக உட்காந்து கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. கிளைமேட் வேறு ஒரு மாதிரி டிம்மாக டல்லாக, வெயில்லாம் அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்குது. ஓகே, ஃபுல்லாக பீச் கிரிக்கெட் விளாட்றாங்க. இது போடு.
Come on guys, let's go. மணக்கம் பாரு, நடு துண்ட உன் தம்பிக்கும் தனியா பொறிச்சு கொடுக்குற. எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பின்ற. இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்குன்றத பார்க்க போறேன். ஈஸியா அந்த ஒரு கோலா மீன் தான் வாங்கியிருக்கேன். நல்லா சாப்பிடுங்க ப்ரோ, உங்க யாருக்குமே வயிறு வலிக்காது, கவலைப்படாதீங்க. நீங்களாம் சாப்பிட்ட பானிபூரிக்கு நான் வந்து பைனாப்பிள் புடிச்சிட் பண்றேன். இது வந்து 2 பெரிய மீன் இருக்கு. இது ஒரு 5 கிலோ தேருமாடா. நீங்களாம் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. ஜாக் ஃப்ரூட் ப்ரோ, ஜாக் ஃப்ரூட் வாங்கிடலாமா? ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கான், இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? வீட்டுக்கு வந்தாச்சு, மீன்லாம் வாங்கிட்டு. இஞ்சியை பார்த்தா அவங்களுக்கே தெரியும், அப்படியே வடக்க மாதிரியே இருக்கணும் கரெக்டா. ஏயா குலுங்கி அழுகுற? உசுரா போச்சு தானே போச்சு, விடு எடு. தெரியாமல் ஒரு ஷேவிங் ஒன்று போட்டேன், ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் மூஞ்சியில் தெரியும்னு சொல்லிட்டு. அப்பா இந்த அளவு போஸ்ட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஆல்ரெடி மூஞ்சி வேற ரொம்ப லீனாகி ஒரு மாதிரி சோம்பி போன மாதிரி இருந்துச்சு. இதோட இந்த ஷேவிங் வேறு ஆட் பண்ணிட்டேன், அதனால் ரொம்ப ஒஸ்ட்டு பண்ணி விட்டுருச்சு. அண்ட் இந்த வீடியோ மெயினாக என்னோடய டயட் அப்டேட் பற்றி தான். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், என்னோடய போஸ்ட் ஒர்க் அவுட்டில் மட்டும் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ 100 கிராம்ஸ் இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து என்னென்னா, என் கோச் வந்து மார்னிங் கார்டியோ இருக்குல்ல, அதில் ஒரு 100 கிராம் ஸ்வீட் பொட்டேட்டோவும், அண்ட் ஈவினிங் பண்ணுற கார்டியோக்கு அடுத்து ஆஃப்டர் கார்டியோ வந்து ஒரு 100 கிராம் ஸ்வீட் பொட்டேட்டோவும் கொடுத்துருக்காரு. அண்ட் நான் இதுதான் மோஸ்ட்டாக எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஏதாச்சும் ஒரு கார்பை கொடுத்து ஒரு மனுஷன் உயிரோடு கொண்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி ரொம்ப கார்புக்கு ஏங்கி போயிருந்த டைமு கரெக்டாக இவரும் வந்து கார்பை கொடுத்துருக்காரு. ஓகே, இனிமேல் டயட் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட்லேயும் கொஞ்சம் நல்லா போகலான்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட இப்போ இருக்க கரண்ட் வெயிட் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு வெயிட் என்னென்னா 64.8. அண்ட் இந்த வெயிட்டை நான் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு டிராஸ்டிக்காக வரும்ன்ட்டு. பட் டயட் வந்து டிராஸ்டிக்காக போகணுன்றதுக்காக தான் எடுத்தது. நான் போன வாட்டி காம்படிஷன் பண்ணும்போது என்னோடய ஷோடைய வெயிட்டே 63 தான். ஆனால் இப்போ வந்து இன்னும் என்னோடய ஷோக்கு 2 months இருக்குது. அப்படி இருந்துமே என்னோடய பாடி வெயிட் வந்து 64 கிட்ட வந்துருச்சு. லைக் அந்த 64 டச் பண்ணிடுச்சு அப்படின்றது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும், இன்னொரு ஆப்போசிட்டில் என்னென்னா, நான் இப்போ பண்ண போகிற கேட்டகரி வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு ஈஸியாக இருக்காது அப்படின்னு எனக்கே தெரியும். ஏன்னா இப்போ நேச்சுரல் பாடி பில்டிங்கில் காம்படிஷன்லாம் அதிகமாகிடுச்சு. அண்டு நான் இப்போ பண்ண போகிற கேட்டகரியும் மெயினாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளேயர்ஸ்லாம் ஹார்டாக வருவாங்க. அதில் வந்து மெயினாக கண்டிஷனும் முக்கியம், சைஸும் முக்கியம். கண்டிஷனை மட்டும் வச்சுருந்தாலும் பிழைக்க முடியாது, சைஸை மட்டும் வச்சுருந்தாலும் பிழைக்க முடியாது. ஸோ ரெண்டுத்தையுமே பிடிச்சி ப்ராப்பராக பண்ணோன்றனால அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பயப்படாத. நீங்கள் யாராச்சும் சென்னை அந்த சைடில் இருந்து காம்படிஷன் போகிறீங்க, ஹைதராபாத் ஷோ அந்த August 17th ஷோ போகிறீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, யாருக்கு போகிறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஜிம்முக்கு வந்திருக்கேன், ப்ரீ ஒர்க் அவுட் குடிச்சிட்டு ஒர்க். Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. Yeah, I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get
are you coming with me? I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots. அதுதான் ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. இன்னைக்கு லெக் டே வந்து அரைகுறையாக தான் போச்சு. ஏன்னா அன்றைக்கி டைம் ஆனதுனால அந்தளவுக்கு ஃபுல்லாக போட முடியல. ஸோ ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு கார்டியோ இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டேன். 45 மினிட்ஸ் கார்டியோ மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா லேட் ஆனதுனால. ஆனால் இப்போ போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு வே ப்ரோட்டீன் அண்ட் கிரியேட்டின் 5 grams கிரியேட்டின் இருக்குது அண்ட் வே ப்ரோட்டீன் 1 scoop இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.